எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் புதுசாக வந்து ஒரு மல்டி பர்பஸ் பூஜா ஸ்டாண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்புக்கு, விநாயகர் பூஜைக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு, தீபாவளி, எந்த விதமான சரஸ்வதி பூஜை, எந்த விதமான பூஜாவுக்கும் நீங்கள் யூஸ் படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா பர்மனெண்ட்டாக கூட நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறத இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி எடுக்கிறதுங்கிறது போட்டிருக்காங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கிறது. பலகை வச்ச பிறகு இதுதான் மெயின். இது மேலே வந்து ஒரு கோபுரம் மாதிரி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் போல்ட் நட் போட்டு கேட்டினாங்க போட்டுட்டு அதை கேட்கணும். வளைஞ்சிரும் தனியாக தான் எடுத்து வச்சாக்கணும். இப்போ இது தனியாக இருக்குது. இதை நீங்கள் இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஹோல்ஸ் இருக்குது. இதை ஹோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ட் நட்டு போட்டுருவோம். இது முடிஞ்ச பிறகு வேண்டாம்னா கேண்டி வச்சுருக்கோம். என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா 3 கிளாம்ப் கொடுத்துருக்கோம். இந்த கிளாம்பை வந்து இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் ஃபஸ்ட்டு வச்சிடணும். அப்புறம் இது பேக் சைடுக்கு வச்சிடணும். பேக் சைடு வச்சுட்டு ரெண்டு பலகை இருக்குது. இருக்குது இந்த 2 பலகை. இந்த பலகை வந்து உள்ளற இந்த உள்பக்கம் வெளியிடும். இதை வந்து பேக் சைடு, இதை பேக் சைடு வைங்க. இதை பேக் சைடு வைங்க. இப்போ இது எப்படியே இருக்கட்டும். இதை தூக்கி இது இப்படி தூக்கி இதுக்கு இடையில அப்படி சொல்லிடுங்க. இடையில இப்படி சொல்லிடுங்க. சொல்லிட்டா இது முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும் கேட்டோம்னா அது போல்ட் நட்டு கொடுத்துருவோம். போல்ட் நட்டு கொடுத்துருவோம். இதில் போட்டுருவோம். ஹோல் பார்ட்ஸை வந்து பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. மொத்தம் 3 கிளாம்ப் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து 2, பேக்கில் 1 இருக்குது. இந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சரியாக வந்துடும். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்தில் இது முடிஞ்சு வச்சுட்டா இது முடிஞ்சுது. ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தட்டு கொடுத்துருக்கோம். இதில் பின்னாடி கிளாம்ப் இருக்குது. இது அதில் போய் அப்படியே சொல்லிவிடுங்க. சொல்லிட்டா நின்றுடும். அடுத்தது இது மேலே உங்களுடைய பொம்மை அதாவது தக்கிடுமா இந்த இது எடுத்துக்கணும். புது மாடல் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வைக்கணும். பெரிய பொம்மை வைக்கலாம், ஹைட் வச்சு போடுவோம். இங்கே வந்து விளக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் சீரியல் செட் விளக்கு வச்சுக்கலாம். இங்கே விளக்கு வச்சுக்கலாம். இன்னும் பொருள்லாம் இங்கே வைக்கலாம். நீங்கள் ஒரு பொருள் வைக்கலாம், இங்கே வைக்கலாம். பெரிய அம்மனாக இருந்ததுன்னா கால் தொங்க போடுற மாதிரி நீங்கள் வாங்கிங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி தருவோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் பண்ணி தருவோம்.